சார் நிவாரணம் 25 லட்சங்கிறது இன்ட்ரீம் காம்பன்சேஷன் தான். ஏற்கனவே கொடுத்த 7.5 லட்சமோ இப்போ கொடுக்கப்பட்ட 2,25 லட்சமோ இன்டரிம் ரிலீஃப், அதாவது இடைக்காலமா கொடுக்கப்பட்டது தான் அப்படிங்கிறத நீதிமன்றம் அழுத்தம் திருத்தமா ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கு மேல அவங்க அடுத்த ஹியரிங்ல இதை கூட்டியும் கொடுக்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் நேற்றைய கொடுக்கப்பட்ட தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்கு, அது கஸ்டடி டார்ச்சர் தான். அவரை டார்ச்சர் பண்ணிட்டு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. இதைதான் நீதிமன்றம் சொல்லிச்சு. உயிரோட இருக்க நபருக்கே உச்சநீதிமன்றம் 50 லட்சம் ரூபாய் கொடுக்கும் பொழுது நீங்க இறந்த நபருக்கு கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு அப்போஸ் பண்றீங்கன்னு சொல்லி அரசு தரப்புல கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க கேஸோட தன்மையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நீதிமன்றம் அதை ஏத்துக்கல. இது ஒரு உயிரே போயிருக்குங்க, அது டார்ச்சர், இது ஒரு உயிரே போயிருக்கு. இதுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. இருந்தாலும் நாங்க அந்த 50 லட்சத்தை 40 லட்சமா கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு அப்போஸ் பண்ணி 25 லட்சமா தமிழக அரசு குறைச்சு வாங்கியிருக்கு. இது இடைக்காலமா கொடுத்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹியரிங் வரும்போது மேபி கவர்மெண்ட் அரசு தரப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது மாறுபடலாம். இல்ல ஏற்கனவே நடந்தபடி நீதிமன்றம் சொல்ல ரூபாயை கொடுத்துக்கிட்டே மாத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. அது போல இந்த 50 லட்சம் ரூபாயை அவர்களே கொடுத்து விட்டு நீதிமன்றத்தில் சொல்லாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.